நாம் ஒரு மாற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கவில்லை, நாம் ஒரு வீழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல தசாப்தங்களாக நம்மை ஆட்டிப்படைத்த அந்த பதவி பெயர் என்ற சாம்ராஜ்யம் மெல்லச் சரிந்து கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் ஒரு விசிட்டிங் கார்டில் இருக்கும் பதவிதான் அந்த மனிதன் யார் என்பதை தீர்மானித்தது. ஆனால் இன்று அந்த அடையாளம் உடைந்துவிட்டது. கவர்ச்சிகரமான பதவி பெயர்கள் கொண்ட பலரிடம் நிஜமான அதிகாரம் இல்லை என்பது நமக்கு தெரிந்துவிட்டது. ஒரு அடையாளம் தன் மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டால் அது தன் மதிப்பையும் இழந்துவிடும். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் பதவி பெயர்களுக்கு பதில் இனி எது ஆளப்போகிறது? நீங்கள் யார் என்று அழைக்கப்படுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் என்ன சாதிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் எந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதல்ல, நீங்கள் எதை நகர்த்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் கையில் இருக்கும் டைட்டில் ஒரு காகிதம், ஆனால் நீங்கள் உருவாக்கும் முடிவுகள்தான் உங்கள் அதிகாரம். நாம் படிநிலைகளில் இருந்து வலைப்பின்னல்களுக்கு மாறுகிறோம். காகித அதிகாரத்திலிருந்து நிஜமான செல்வாக்கிற்கு மாறுகிறோம். இங்கே உங்கள் வேலையே உங்கள் அடையாளமாக மாறுகிறது. இது எல்லாவற்றையும் மாற்றப் போகிறது. ஏனெனில் வரலாற்றிலேயே முதல் முறையாக அதிகாரம் என்பது பதவி உயர்வால் வழங்கப்படுவதில்லை. அது மேலிருந்து கீழே தூக்கி எறியப்படுவதும் இல்லை. உங்கள் தொடர்ச்சியான செயல்கள், உங்கள் நேர்மை, மனிதர்களை ஒருங்கிணைக்கும் உங்கள் திறமை, இவைதான் அந்த அதிகாரத்தை ஈட்டுகின்றன. ஒரு பதவிக்காகவோ அங்கீகாரத்திற்காகவோ அல்லது யாரிடமாவது அனுமதி பெறுவதற்காகவோ நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த புதிய உலகில் யாரோ அனுமதிக்காக காத்திருக்காமல் களத்தில் இறங்கிச் செயல்படுகிறார்களோ அவர்களே உண்மையான தலைவர்கள். பதவி பெயர்கள் ஒருபோதும் அதிகாரத்தின் ஊற்றுக்கண் அல்ல, அவை வெறும் குறுக்கு வழிகள் மட்டுமே. நிஜமான அதிகாரம் நம்பிக்கையிலிருந்து வருகிறது, உங்கள் செயல்களின் தாக்கத்திலிருந்து வருகிறது. இதை தொடங்குவதற்கு உங்களுக்கு யாரிடமிருந்தும் அனுமதி தேவையில்லை.